ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. கணிதம் முதல் பருவம் இயற்கணிதம். நமக்கு இதில் இவற்றை மேல்க பேஜ் நம்பர் 38ஆம் பக்கத்தை இன்றைக்கி பார்ப்போம்ப்பா. இதில் வரிசை எண் நமக்கு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. இதில் இயற்கணித கூற்று கொடுத்து அதை நம்ம வாய்மொழி கூற்றா இப்போ எழுத போகிறோம்ப்பா. இப்போ பாருங்கள், a + 5 இது என்ன எழுதலாம்னா ஏயுடன் 5ஐ கூட்டுக அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா ஏஐ விட 5 அதிகம் அப்படின்னு எழுதலாம். சரியாம்மா? இரண்டும் ஏயுடன் 5ஐ கூட்டுக என்ற வார்த்தையும் போடலாம். இல்லை ஏஐ விட 5 அதிகம். அதுக்கடுத்து இதில் 6z - 1 அப்படி இது ரெண்டு என்ன இருக்குன்னா பெருக்கல் இருக்குது. இப்படிப்பட்டதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். இஜெட்டின் 6 மடங்கிலிருந்து 6 மடங்கிலிருந்து 1ஐ கழிக்க. சரியாப்பா? 1ஐ கழிக்க. இப்போ 12y இருக்கா, இதுவும் எப்படி இருக்குது? நமக்கு பெருக்கல் இருக்குது. இங்கே ஒய்யின் 12 மடங்கு அப்படின்னு எழுத போகிறோம். ஒய்யின் அந்த மாறியை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம்ல, அதுக்கடுத்து நம்பர்ஸ் எழுதணும். ஒய்யின் 12 மடங்கு. சரியாம்மா? இப்போ x/6 இருக்குது. இங்கே மாறி என்னது எக்ஸ். அப்படின்னா எக்ஸை 6ஆல் வகுக்க. சரியாடப்பா? இப்போ அடுத்த பேஜ் நம்பர் 89ஆம் பக்கத்தை பார்ப்போம். அடுத்த பேஜ் நம்பர்னா 39ல் வரிசை எண் இங்கே வாய்மொழி கூற்று கொடுத்து நமக்கு இயற்கணித கூற்று கேட்டிருக்காங்க. சரியாப்பா? வாய்மொழி கூற்று கொடுத்து நம்ம அது இயற்கணித கூற்றாக மாற்றுவோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் 4 கொடுத்துருக்காங்க. இதில் 1 பாருங்கள், எண்ணின் 7 மடங்கிலிருந்து 5ஐ கழிக்க. அப்படின்னு என்னம்மா, எண்ணின் 7 மடங்கிலிருந்து அப்படின்னா அது என்ன இருக்கணும், நமக்கு பெருக்கல் இருக்கணும். 7ம் எண்ணும் 7 மடங்கு. எண்ணின் 7 மடங்கிலிருந்து 5ஐ கழிக்க. கழித்தல் அடையாளம் போட்டு 5. சரியாடப்பா? எண்ணின் 7 மடங்கிலிருந்து 5ஐ கழிக்க. அதுக்கடுத்து எக்ஸு மற்றும் 4ஐ கூட்டுக. எக்ஸு மற்றும் 4ஐ கூட்டுக. அப்படின்னா எக்ஸு + 4 கூட்டுகனால கூட்டல் அடையாளம் போட்டுரும். எக்ஸையும் 4ஐயும் கூட்டுறோம். இதே இது போனது எங்கம்மா பார்த்தோம், நமக்கு இயற்கணித கூற்று கொடுத்த வாய்மொழி கூற்றில் a + 5 இருக்கா, இங்கேயும் என்ன எழுதலாம், எக்ஸு மற்றும் 5ஐ கூட்டுக அப்படின்னு எழுதலாம். a மற்றும் 5ஐ கூட்டுகன்னு எழுதலாம்டா. அதே தான் இங்கே. இல்லைனா எக்ஸை விட 4 அதிகம் அந்த வார்த்தையும் இங்கே நம்ம எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. இப்போ பாருங்கள், அடுத்ததில் ஒய்யின் 3 மடங்கை 8ஆல் வகுக்க. ஒய்யின் 3 மடங்குனா நம்பர் தான்மா ஃபஸ்ட்டு வரணும். 3y. ஒய்யின் 3 மடங்கு தானடா. வகுத்தால் என்ன நம்பர்? 8. சரியா? அப்போ நான் 3y/8. அடுத்து 11ஐ m-ஆல் பெருக்குக. 11ஐ m-ஆல் பெருக்குக. 11 ஃபஸ்ட்டு நம்பர்ஸ், அடுத்து லெட்டர் m. பெருக்குக. நாம் 11 பெருக்கல் m இப்படி போட தேவையில்லை, இப்படி போட்டாலும் ஒன்று தான். சரியாடாமா? 11m. இல்லைன்னா இது என்ன வரும், m-இன் 11 மடங்கு. அதுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். சரியாம்மா? புரியுதா? ஓகே, தேங்க்யூண்ணா.